கமருதீன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த மீனவனி சமுதாயத்துல இருந்து வந்தெல்லாம் சொல்லாதமா அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டதா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடவுளே ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்குக்கெல்லாம் சண்டை போட்டு தேவையில்லாம திவ்யா வார்த்தை விடுறது, அதுக்கு நம்ம வினோத்தும் பேசிட்டு உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பிகினிங் ஆஃப் த ஷோ வந்து எனக்கு என்னமோ பாரு அவங்க அம்மா பேசினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, பாரு திவாகர் பேசின மாதிரி இருந்தது. மார்னிங் நடந்த ஒரு கான்வர்சேஷன் பார்க்கும்போது திடீர்னு வந்து அந்த கான்வர்சேஷன் அது போற விதம் எல்லாம் பார்க்கும்போது என்னடா திடீர்னு பாரு அம்மா வந்து திவாகரா மாறிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இப்படிதான் இருக்கும், திவாகருக்கும் பார்வதியும் முன்னாடி ஒன்னா இருக்கும் போது இப்படிதான் இருந்தது இந்த கான்வர்சேஷன் இது எல்லாமே. சோ அது ஒண்ணு. அண்ட் விக்ரமோட ஃபேமிலி அண்ட் தென் சுபிக்ஷா ஃபேமிலி பீட் பாக்ஸே நீ பண்ணாத அது நல்லாவே இல்லை அப்படின்றதும், சாண்ட்ராவை வந்து நீங்க வந்து 1 hourல வரல 24 hours கேட்டாங்க டிவார்மிங்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றதும், கமருதீன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த மீனவனி சமுதாயத்துல இருந்து வந்தெல்லாம் சொல்லாதமா அப்படின்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு கடவுளே ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்குக்கெல்லாம் சண்டை போட்டு தேவையில்லாம திவ்யா வார்த்தை விடுறது, அதுக்கு நம்ம வினோத்தும் பேசிட்டு இன்னைக்கு ஃபுல்லாவே ஆக்சுவலா ஒரு கடைசி 15 நிமிஷம் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது மாதிரிதான் இருந்துச்சு. ஓகேக்கா, இப்ப அப்படியே ஃப்ளோல போயிடலாம். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பார்வதி அண்ட் பார்வதி அம்மா அந்த கான்வர்சேஷன் எப்படிக்கா பாக்குறீங்க? எனக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு, நான் அதை ஒரு மாதிரி பாக்குறேன், நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல சி எல்லாருக்குமே தன் குழந்தை தான் வந்து அது எந்த மாதிரி குழந்தையா இருந்தாலுமே அதை பேம்பர் பண்ணதான் ட்ரை பண்ணுவாங்க. சில பேரண்ட்ஸ் நம்ம இந்த வீட்டுல எப்படி பாத்துருக்கோம்னா ப்ரீவியஸ் சீசன்ஸ்ல அவங்க தப்புனா அதை வந்து மூஞ்சிக்கு நேரம் சுட்டி காட்டுற பேரண்ட்ஸையும் பாத்துருக்கோம். தன் பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலுமே இது பப்ளிக் ஷோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற என்ன உனக்கு அப்படியும் நம்ம பாத்துருக்கோம். இவங்க வந்து நேத்து ஹேண்டில் பண்ணதே நம்ம பார்த்தோம், ரொம்ப மெச்சூர்டா தேவையில்லாத ஹங்காமா எதுவும் பண்ணாம எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், இங்க வேணாம் அப்படி இப்படின்னு ரொம்ப அனுசரிச்சு பொண்ணுக்கும் இன்டைரக்டா வந்து இதையே போக்கஸ் பண்ணாது நீ கேமையும் பாருன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. சோ காலையில என்ன ஆகுதுன்னா இவங்க எப்பயும் போல காலையில ஏஞ்சி உட்காந்து இந்த பாருக்கு தான் ஒரு வேலை இருக்குல்ல, திவாகர் எப்ப பார்த்தாலும் கூட்டு போய் ஒரு விஷயம் பேசுவாங்கல்ல ஒரு கான்வெர்சேஷன், அந்த மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. சோ அங்க போய் பேசும்போது அவங்க ஒரு 6 பேரை சொல்றாங்க பார்வதி. ஆமா, அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க, இவங்க டைட்டில்ல இருந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ஆமா, விக்ரம், சபரி, அப்புறம் யாரு சுபிக்ஷா, அரோராலாம் வெஷோன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கனி, திவ்யா. இந்த 6 பேரும் நான் எனக்கு வேண்டாம், எனக்கு செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி. அதுல விக்ரம் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கவுண்டர் போட்டுட்டு போயிடுவான். அப்புறம் இதை பண்ண அதை பண்ணணும். சபரி வந்து காது அவனுக்கு எப்படி பேசினாங்கன்னா சபரியை பத்தி, ஆக்சுவலா சபரியை பத்தி இந்த வீட்டுல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் நிறைய பேசுறாங்க இதை பத்தி. இந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்க இருந்தாலுமே சபரிக்கு பாம்பு காது, நம்ம என்ன பேசினாலும் சபரி கேட்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான் சபரி, அங்கதான் இங்க உட்கார்ந்து இருந்தாரு போல இருக்கு, பார்த்து பேசுமா அவன் பயங்கரமான இது, அவன் காதெல்லாம் இங்கதான் இருக்கும், அவன் இங்கதான் கேட்டுட்டு இருப்பான், வேலையே இதுதான் அப்படின்னு சபரி பத்தி பேசுறதா இருந்தாரு. அப்புறம் சுபிக்ஷா அண்ட் அரோராவெல்லாம் இது வந்து நல்ல விஷப்பாம்பு, எனக்கு புரியல அந்த அம்மா விஷப்பாம்புனா இந்த அம்மா என்ன அப்படின்றதான் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். இவ்வளவு பேர் வந்து சொல்லியும் இன்னமும் அதே ஸ்டாண்ட்ல தான் பார்வதி இருக்கு பாத்தீங்களா நீங்க அங்க நிக்கிறாப்ல பாருங்க. அதுக்கப்புறம் கனிய பத்தி பேசுறது, திவ்யாவை பத்தி ஓகே நான் வரேன், ஃபர்ஸ்ட் அரோரா முடிச்சிடலாம். சோ அரோரா டாபிக் உனக்கு ஓகே பிடிக்கல ஓகே, ஆனா நீ ஒண்ணு சொன்ன பத்தியா இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்தா பாருமா பெரிய லார்ட் லபக்தாஸ் அவ. நான் என்ன கேக்குறேன், அந்த லார்ட் லபக்தாஸோட தானே நீ நேத்து போயிட்டு வெளியில என்ன நடக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு எதுக்கு கேட்ட? இவ்வளவு காண்ட்ல நீ வந்து எங்க உங்க கேம் எனக்கு பிடிக்கல உங்களுக்கு இது அதுன்னும் போதே நீ என்னை பத்தி எல்லாம் இதை பேசாத, எனக்கு கேம பத்தி தெரியும் வாழைய பாருன்னு சொல்ல வேண்டியதுதான். அவ்வளவு தைரியமான ஒரு அப்பா டக்கரா மேடம் இருந்திருந்தால் இல்ல கூட்டு போய் அவ்வளவு விஷயம் கறந்துட்டு எனக்கு இவங்களே கேட்பாங்களாம், இவங்களே அவங்க வந்து அத வேற பெருமையா சொல்லிக்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அவ என்ன இதுவா பேசினா பத்தி அவளுக்கு இருக்கு வெளியில வரட்டும், அவளுக்கு இருக்கு. சரி வா நான் கூட்டின்னு போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டேன். அப்போ அல்பமா போய் கூட்டு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணும் போது ஐயோ நான் விட்டுட்டேன் அதெல்லாம் எது ஆகும் அப்படி இப்படி எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்ப லார்ட் லபக்தாஸ்னா எனக்கு புரியலையே. அப்ப தைரியம் இல்ல பாருக்கு, சும்மா
ஃப்ரண்ட்ல பாக்கும்போது தான் அந்த ஃப்ரண்ட்ல பாக்கும்போது அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி நடிச்சிட்டு இப்படி வெளில போயிட்டாங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பொண்ணு லாட்ல பக்தாஸ் தான். ஏன்னா தைரியமா யோசிக்காம நீ பண்றது மூஞ்சிக்கு நேரா பேசுச்சுல்ல ரியா. ஆமா. கரெக்ட். நீ வச்ச பேரு சூப்பர் தான். ஆனா உனக்கு அந்த தைரியம் இல்லாதப்ப பின்னாடி உட்கார்ந்து பேசுறியே, இது எனக்கு ஒரே கூத்தா இருந்தது. சிரிப்பு கேலியா இருந்தது ஆக்சுவலா. ஆமா ஏக்கா, இதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க ரியா. அந்த இன்டர்வியூ நம்ம இந்தியா கிட்ஸ்ல இருக்கு. அதை நீங்க போய் ஓகே. பார்க்கலாம். லைட்டா கண்டிப்பா பாருங்க. மக்களே போய் பாருங்க. இது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரியா வந்து இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. சோ மறக்காம அதை போய் பாருங்க. உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அண்ட் கனிய பத்தி பேசுறதா இருக்கட்டும். அண்ட் வந்து அரோரா பாம்பு கிபன்லாம் போது அதான் யோசிச்சேன். அரோரா வந்து பாம்புன்னா அப்ப இந்த அம்மா என்ன கேட்டகரியிலங்க வைக்கிறது? ஏதாவது ஒரு புதுசா ஒரு மிருகத்தை உருவாக்கணும் போல இருக்கு இந்த உலகத்துல நம்ம. ஆமா ஆமா அப்படின்னே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஏன்னா அவங்க ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்டே பேசுறாங்க. நேத்து கமருதனோட ஃப்ரெண்டு வந்தான். அவன் கூட அதான் சொன்னான். ஏய் கமரு, நீ வந்து பார்வ கூட நம்பிடலாம்டா. ஆனா வந்து அரோராவை நம்பாத. அரோராவன். ம். சோ அது பாரு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க. வாவ் சூப்பர். நம்ம இத்தனை நாள் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம், நம்மளால முடியல. இப்ப கமரு ஃப்ரெண்டே வந்து சொல்லிட்டதுனால ஒரு பெனிஃபிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. ஆடியன்ஸ் ம். மத்தியிலயும் சரி, ம். கமருவோ நம்மளுக்கு நடுவுல மத்தியிலயும் சரி, இது ஒரு பெனிஃபிட் ம். அப்படின்னு மேடம் நினைச்சுன்னு இருக்காங்க. ஆனா இது மறுபடியும் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி அந்த பொண்ணுக்கு தான் பிளஸ்ஸா மாறிக்கிட்டு இருக்கு ஆமா வெளி ஏக்கா. உலகத்துக்கு. இது மேடம்க்கு தெரியாதுல்ல. அதனால ஆமா. நான் நினைச்சுக்கிட்டேன், சரி சந்தோஷப்பட்டுட்டு போய் எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த சந்தோஷம் அப்படின்ட்டு. கமரு எனக்கு என்ன ஃப்ரெண்டு. தெரியுமாங்க, இப்பவும் நான் ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். நான் ம். என்னன்னா நேத்தும் சொன்னதா இன்னைக்கும் சொன்னதா, நான் இப்பவும் அரோரா சூப்பர் பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமா உங்க 2 பேர் பிரச்சனை இல்ல. அந்த பையனை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் 2 பேருமே பண்ணீங்க. ஆமா அதுக்கு அரோராவ அவர் சொன்னாரு. ஓகே. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே. ஆனா பாருவ அவர் காப்பாத்தின விதம் தான். இது பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா இந்த கேம் இருக்கு. வெளியில இன்டர்வியூஸ்ல எல்லாம் இந்த மனுஷன் வேற ஒண்ணு பேசிட்டு இங்க வந்து டக்குன்னு பெல்ட் அடிச்சிட்டாரு. ம். அப்போ நான் இன்னொன்னு யோசிச்சேன். நேத்து நான் என்ன சொன்னேன், பாருவோட ஓட்டும் சேர்ந்து கமருதனுக்கு இருந்தா நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா ஆ. நம்ம பையனுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்றாருன்னு. ஆனா நான் இன்னொருத்தரையும் ஆட் பண்ண விரும்புறேன். வினோத். ஆ. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஓட் அடிக்கிறது வினோத் தான். ஆமா சோ வினோத்தும் கமருதனும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ வினோத் அண்ட் பாரு. பாரு கிட்ட ம். நம்ம உள்ள போய் ஒரு டிராமாவை போட்டோம்னா அந்த ம். ஓட் எல்லாமே கமரு குழும். ஆ. அரோராக்கு அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனி டைம் ம். வெளியில வர ஒரு ஆள் தான். சோ ம். அரோராவை பக்கத்துல ஒதுக்கி போட்டுட்டு இவங்க 2 பேரை இப்ப கொஞ்சம் மஸ்கா புடிச்சிட்டோம்னா ஆ. நம்ம நண்பனுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட அவர் யோசிச்சிருக்கணும். என்ன ஆனா ஸ்ட்ராட்டஜி? ஒரு நல்ல இது ஓகே. ஆனா ம். இன்னும் நல்ல நண்பனா இருந்திருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும்னா பார்வ பத்தியும் சொல்லியிருக்கணும். பாரு ஆமா மூஞ்சி முன்னாடியும் சொல்லியிருக்கணும். கமருதன் கிட்டயும் சொல்லியிருக்கணும். இவகிட்ட ஆமா ஜாக்கிரதையா இருந்தா நீ அவகிட்டயும் ஜாக்கிரதையா இரு. உன் கேம் ஆடு. எதுக்கு ம். 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல உனக்கு இது அப்படின்னு ஆமா கேட்டிருந்தா அது வேற மாதிரி ஒரு ஹீரோயிட்டிக் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். ஆமா இவர் என்ன இவரு போய் ஃபன் பண்ணிட்டு வந்துட்டாரு. ரொம்ப ஏத்துக்கவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆமா சோ அது பாருக்கு இப்ப பெனிஃபிட். ஆமா கமருதன் ஃப்ரெண்டு போய் சொன்னது வந்து பெனிஃபிட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இது ரெஜிஸ்டர் பண்ணி இதை பெனிஃபிட்டா வச்சுட்டு எப்படி ஒரு ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணலான்ற ப்ராசஸ்ல போகும். சோ அவங்க கணக்கு பிரகாரம் அவங்க சொல்றது என்னன்னா, நிறைய விஷயம் ம். 24 ஹவர்ஸ்ல கட் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன். ஐ மீன் ம். சாரி 24 ஹவர்ஸ்ல வந்தது 1 ஹவர்ல கட் பண்ணிட்டாங்க. என்னன்னா இந்த 6 பேர் எப்படியாவது வெளியில போயிடணும். ம். வினோத் வந்து கொஞ்சம் படபடன்னு இருக்கிற ஆளு. பட் ரொம்ப நல்லவர். வினோத் வரணும். நான் ம். வந்துருவேன். நான்ன்றது சென்ஸ் பார்வதி அவங்க சொல்றாங்க. ம். ஆமா கமருதன் வந்துருவாப்புல. அமித் வரணும். ம். சாண்ட்ராவும் என்கிட்ட நல்ல இதுல தான் இருக்கிறா. சம்டைம்ஸ் இது. அதனால அமித்தும் எப்படியாவது வந்துடணும். சோ இவங்களுக்குள்ள க்ளோஸா இருக்கிற ஆட்கள் வந்து டாப் 5 வரணும்ன்றது அவங்க பிளானா இருக்கு. மத்த எல்லாரையும் வெளியில அனுப்பிச்சிடணும்ட்டு. ஆமா ஆனா எனக்கு அதுல வந்து 2 பேர் ஓகேவா தெரியும். பார்வதி கமருதீன் ஓகே. மத்த யாரும் வர வாய்ப்பே கிடையாது. ஏங்க வினோத் வருவாருங்க. வினோத்துக்கு டைட்டிலே வினோத் சான்ஸ் வினோத் ஓகே. சொல்லல. இல்ல அமித் சாண்ட்ரா சொல்றேன். அமித் அமித் சாண்ட்ரா சொல்றேன். சாண்ட்ராலாம் நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. சும்மா இந்த அம்மா ஆசைக்கு இந்த அம்மா சொல்லிக்கலாம். ஆமா அண்ட் எனக்கு இன்னொரு ஷாக்கிங் என்னன்னா அவங்க மதர் வந்து உட்கார்ந்து பேசும்போது ஒண்ணு சொன்னாங்க. திவ்யா அப்படின்னு பேர் எடுக்கும்போது ஃபுல் நெகட்டிவிட்டி அப்படின்னாங்க அவங்க அம்மா. இல்லக்கா அதுதான் திவ்யா இப்ப. பேர் இல்லங்க நான் சொல்லிடுறேன். ஃபுல் ம். நெகட்டிவிட்டி ஊர்க்கிழவி மாதிரி அந்த பொண்ணுன்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சாங்க. ம். எனக்கு அதெல்லாம் தான் சொல்றேன். இதெல்லாம் தான் பார்க்கும்போது நான் பாரு அம்மா சரஸ்வதி அம்மாளை தாண்டி நான் அந்த இடத்துல திவாகரை பார்த்தேன்னு சொல்றேன். அது என்னோட ஒப்பீனியன். எனக்கு பார்க்கும்போது தோன்ற விஷயத்த நான் சொன்னேன். புரியுதுக்கா. இல்லக்கா எனக்குமே ம். இன்னைக்கு காலைல இருந்து நிறைய மீம்ஸ் பாத்துட்டு இருந்தேன். ஏன்னா பாரு எதுக்கு இப்படி நெகட்டிவா இருக்காங்கன்னா பார்த்தா அவங்க அம்மாவை பார்த்தா அப்படி தெரியுது அப்படின்லாம் நிறைய பேர் ஆமா மீம்ஸ் எல்லாம் நானும் போட்டுருந்தாங்க. பார்த்தேன். ம். எனக்கு அதுல என்ன ஒண்ணுன்னா
பார்வோட அம்மா வந்து பெருசா சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மேபி நான் சொல்றேன். இப்ப நான் வந்து சொல்றது என்னன்னா, மேபி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள தான் சொல்றேன். மேபி அவங்க சோசியல் மீடியா பார்த்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் எதுவுமே பார்த்திருக்காம இருந்திருக்கலாம். அவங்களுக்கு தேவை அவங்க பிள்ளை உள்ள இருக்கு. அதையும் 24 hours அவன் பார்த்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள் பார்த்துட்டு என் பிள்ளையை கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து பேசியிருக்கலாம்ல பாரு அம்மா அப்படிங்கறதா எனக்கு இல்லங்க, தோணுது. அவங்க இந்த 24 ஹவர்ஸ்ல சில விஷயங்கள் பார்வதி கிட்ட பேசும்போது அவங்க 24 ஹவர்ஸ் பாத்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. அம்மா என்னம்மா பாக்கலன்னு பாத்திருக்கிய அப்படின்லாம் வந்து பார்வதியே கேக்குறாங்க. நான் என்ன தெரியுமா அங்க கேக்குறேன், சரி கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து இத்தனை பேர்கிட்ட இவ்வளவு பேசுறாங்க. ஒரு நாலேஜ் இல்லாம திவ்யாவை நெகட்டிவிட்டின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஹர் ஒப்பீனியன். நான் இப்ப அந்த அம்மாவை நான் தப்பே சொல்லல. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒப்பீனியன். பட் பார்க்கவே இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றது வரைக்கும் பார்வதி அம்மாக்கு நல்லா கிளாரிட்டி இருக்கு. இப்ப கமுர்தன் விஷயத்த கூட இங்க ஊதி அது டமார் அடிக்க வேண்டாம். 2 தான். ஒண்ணு பார்வதி சொல்லிட்டு வந்திருக்கும் அவங்க அம்மாட்ட, அங்க போனா சில விஷயங்கள் அப்படி இப்படி இருக்கும், நீ எதுவுமே கண்டுக்காத, வெளியில வந்து பாத்துக்கலாம். சோ நீ வீட்டுக்குள்ள அப்படி நான் ஃபேமிலி வரைக்கும் இருந்துட்டானா நீ எதுவும் இது பண்ணாத. ஒண்ணு அந்த ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும். இல்ல குடும்பம் இது பிளஸ் அவங்களே படிச்சவங்க ஒரு டீச்சர்ன்றதுனால அங்க போய் எதுவுமே தேவையில்லாத கலாட்டா எதுவும் பண்ண தேவையில்ல, வெளியில வரட்டும் பேசிக்கிட்டான்னு கூட நினைச்சிருக்கலாம். சோ என்னோட ஒரு கருத்து அவ்வளவுதான். ஐ ஃபெல்ட் லைக் அந்த இடத்துல ஒரு பார்வன் திவாகர் கான்வர்சேஷன் மாதிரி இருந்தது. ஐ ஃபெல்ட் லைக் அண்ட் சில அட்வைஸ் எல்லாம் நல்லா பண்ணாங்க. என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, ரிலேஷன்ஷிப் அட்வைஸ்லாம் நல்லா அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஆணும் பெண்ணும் வந்து இந்த உணர்ச்சிகள் வர்றது தப்பு கிடையாது, பட் அது தயவு செய்து கொச்சப்படுத்தாது அப்படின்னாங்க. கொச்சப்படுத்துறது என்னன்னா, அதனாலதான் சொல்றேன் அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருக்காங்க, பிக் பாஸ் பார்த்திருக்காங்கன்னு ஏன் சொல்றேன்னா, ஏன் கொச்சப்படுத்தாதுன்ற வார்த்தை கொண்டு வராங்கன்னா, இவங்க நிறைய இடத்துல கொச்சப்படுத்திருக்காங்க. நிறைய இடத்துல விதிமீறலான ஒரு பிஹேவியர் எல்லாம் பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம அவங்க எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும். சோ அவங்க நிறைய விஷயம் நோட் பண்ணிருக்காங்க. பட் அது பாலிஷ்டான வேல ஹேண்டில் பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு கெட்ட பேர் ஒண்ணு வந்துருச்சு, அவ அதை ஃபேஸ் பண்ணணும். நம்மளும் வந்து இன்னும் அதை ஊதி பெருசு பண்ணி இன்னும் பேட் சினாரியோ ஆக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேற மாதிரி மேனேஜ் பண்ணுவோம். இன்னொரு 3 வாரம் தானே வெளியில வந்துட்டோம், பாத்துக்கலான்றதுதான் எல்லாரோட பொதுவா எல்லா பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டும் அவங்களோட மைண்ட் செட்டும் நான் அப்படிதான் பார்த்தேன். சோ ஓகே, அவங்க கண்ணுக்கு திவ்யா மேபி ஊர் கிழவி அப்படி இப்படி, ஏன்னா அப்பத்தான் வீட்டுக்குள்ள சொல்றது, மேபி திவ்யா பண்ற சில விஷயங்கள் ஊர் கிழவிங்க புலம்புற மாதிரி அவங்க கண்ணுக்கு பட்டிருக்கலாம். அது அவங்களோட ஒப்பீனியன். அது நம்ம உண்மை சொல்ல முடியாது. சோ அதுதான் காலையில இது போச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது ஆக்சுவலா பாக்குறதுக்கு. நான் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. அந்த ஸ்கிரீன்ல அந்த டிவில வேற மாதிரி இருந்தது. சோ இது போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து விக்ரம் ஃபேமிலிக்கு முன்னாடி இவங்கள அனுப்பிச்சிட்டாங்க வீட்டுக்கு 24 ஹவர்ஸ் வெளில அனுப்பிட்டாங்க. போன உடனே விக்ரம் ஃபேமிலி அதுக்கு முன்னாடி விக்ரம் ஒரு பிளான் போடுறாரு. என்ன சொல்றாருன்னா, வந்து நான் அப்படி என் பொண்டாட்டியை பார்த்தோன்னே அப்படி விழுவேன், சபரி வந்து என்ன புடிச்சுப்பான், நீங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு என்ன அப்படின்னும் போது என் பொண்டாட்டியோட அழகுல நான் மயங்கிட்டேன் அப்படின்லாம் நான் பண்ணுவேன், அப்பெல்லாம் நீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அதெல்லாம் நல்லா கியூட்டா இருந்தது. எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது அது லவ் மேரேஜ் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப கியூட்டா செம்மையா இருந்தது. அவங்க ஒய்ஃப் முன்னாடி ஒரு இம்ப்ரெஸ் பண்ணணும், சம்திங் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றதுனால அந்த அவர் பிளான் பண்ண விதம்லாம் ரொம்ப கியூட்டா இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் அப்பா அம்மா ஒரு கேம் எல்லாம் விளையாடிட்டு வந்தாரு. இந்த ஃபேமிலியை பார்க்கும்போது நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க தேவையில்லாம மத்த கண்டஸ்டன்ஸ் கொண்டு வந்து விக்ரம் கிட்ட தனியா பேசும்போது கூட அவங்க ஒய்ஃப் அப்பா அம்மா கூட மத்த கண்டஸ்டன்ஸ் கொண்டு வந்து திணிக்கவே இல்லை. இவங்க இப்படி, அதாவது இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், வினோத் இப்படி, கமுர்தன் இப்படி, அமித் இப்படி, திவ்யா இப்படி, அரோரா இப்படி, நீ வந்து பாத்துருந்துக்க, சுபிக்ஷா, இந்த மாதிரி எதுவுமே கான்வர்சேஷன் வைக்காம அவங்களோட கன்சர்ன் எல்லாம் அழுவாதப்பா. ஆமா, நாங்க கஷ்டமா இருந்துச்சு, நாங்க தூங்கவே இல்ல, அழுதுகிட்டு இருந்தோம். அவங்க சொன்னதெல்லாம் அவங்க பெருமைப்படுத்திக்கிட்டதெல்லாம் என்னன்னா, பேசிக்கா இவங்க கேட்டாங்க, அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ வந்து துரை கேரக்டர் பண்ணார்ல எம் ஆர் ராதா மாதிரி, அது சூப்பரா இருந்தது. வக்கீலா, அவங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பெருமைனா, வக்கீலா என்னப்பா நான் 4 கேஸ் ஜெயிச்சுட்டேன், அன்னைக்கு பார்த்தல உன் பேர்லன்னா பார்த்தம்பா, நல்லா இருந்தது, நீ நல்ல வேலைப்பா ஜட்ஜ் ஆகல, எனக்கு காண்டா இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா வந்து அது ஃபலாட்டா தான் சொன்னாரு, ஏன்னா அவர் லாயரா தான் இருந்திருக்காரு, ஜட்ஜ் ஆகல. சோ பிள்ளைகிட்ட கிண்டல் பண்றாரு, டே நானே லாயர் வரைக்கும் தான் இருந்து நீ ஜட்ஜா பண்ணி தான் காண்டா இருக்கும். இந்த மாதிரி கியூட் மூமெண்ட்ஸ். அவங்க ஒய்ஃப் பேசும்போது கூட என்ன சொன்னாங்க, அழுவுங்க, ஓகே இமோஷன்ஸ் பிரேக் ஆகும், ஆனா அது ரொம்ப இது பண்ணாதீங்க, அது வேண்டாம் அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு அட்வைஸ் என்ன பண்ணாங்க அவங்க ஒய்ஃப்னா, நீங்க அட்வைஸ் பண்றீங்க, சில கேம்னு வரும்போது அவங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, நீங்க நல்லதுன்னு நினைச்சு பண்றீங்க. ஆனா வெளியில இருந்து பாக்குற சில நபர்கள் அதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இவரு கேம் சொல்லி கொடுக்குறன்ற பேர்ல அவங்கள டவுன் பண்ணி இவரு வளர்றாரு, இப்படி பேசுறாங்க, எங்களுக்கு அது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கணும் போது, அப்போ விக்ரம் சூப்பரா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வைக்கும்போது சூப்பரா சொன்ன விஷயம்னா, தங்கம் இப்ப எப்படி நான் ஒரு பொழப்புக்காக இங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கணும்,
நம்மள பத்தி அவர் ரிவ்யூவர்ஸ யூடியூபர்ஸ் தான் சொல்றாரு. ஆமா அது நம்மளதான். அவங்களோட பொழப்பு. வெளியில அது அவங்களோட பொழப்பு தங்கம். அவங்க அப்படிதான் தங்கம் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுதானே வந்திருக்கோம் இங்க. ம். அதனால உனக்கு என்ன பத்தி தெரியும், அப்பா அம்மாக்கு என்ன பத்தி தெரியும்ல. நீங்க அத பத்தி மட்டும் இது பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. ம். பாத்துட்டு இன்னொரு 3 வாரம் தானே நான் வந்துருவேன். அப்புறம் நான் ம். இனிமே எனக்கு இப்ப இந்த வீட்டுக்கு வந்த பிறகு நான் தோணுன விஷயம்னா, இங்கேருந்து வெளியில வந்துட்டு உன்ன நான் விட்டுட்டு போவே மாட்டேன். ஏன்னா நான் அவ்ளோ மிஸ் பண்ணேன். நான் வீட்ல இருக்கும்போது கூட அப்ப அவங்க ம். ஒய்ஃப் சொன்னாங்க, "வீட்ல ஒண்ணா இருப்போம். ஆனா நீங்க பாட்டுக்கு ஒரு உலகத்துல இருப்பீங்க. ஒரு பாட்டுக்கு மொபைல் நோண்டிட்டு டிவி இதுவான பார்த்துட்டு ஆமா. இருப்பாரு." ம். சோ ம். நான் அந்த மாரிலாம் இருக்க மாட்டேன் தங்கம்னு உன்ன ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்றதா இருக்கட்டும். அண்ட் அவங்க ம். அப்பா அம்மாவே அட்வைஸ் பண்ணதுன்னா, அழுவாத. அவங்க அப்பாலாம் ஆச்சு இன்னும் அவர் எப்படி குழந்தைய ட்ரீட் பண்றாருன்னா, ம். "தம்பி அந்த பிசிக்கல் கேம் விளையாடும் போதெல்லாம் ஷூ போட்டுக்கோப்பா. கால்ல கீல்ல அடிபட்டுற போது." அது எப்படி இருந்ததுன்னா, அதாங்க தாய். அது ஏன் ரொம்ப வருஷம் கழிச்சு பொறந்த குழந்தைன்னு நெனைக்கிறேன் விக்ரம். ஓகே. அவங்களுக்குள்ள பேசுறதே செல்லம், தங்கம், அழுவாத. அப்புறம் வந்து ம். விக்ரம் வீட்ல வந்து எனக்கு பொண் குழந்தை பொறந்தா இந்த பேர் வைக்கணும், அந்த பேர் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க டிவில பாத்துட்டு, ம். அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு என் மருமகளுக்கு வந்து சுருட்ட முடி, நல்லா அழகா இருப்பா. எனக்கு எனக்கு பொண் பொறக்கணும்னு ஆசை. எனக்கு பையன் பொறந்துட்டான். சோ ம். எனக்கு மருமக என் மருமக எனக்கு வந்து வர குழந்தை வந்து எங்க வீட்டுக்கு பொண்ணா ம். இருக்கணும், சுருட்ட முடி. இந்த மாரி நெறைய விஷயங்கள். அண்ட் ஒரு இடத்துல பார்வு ஒண்ணு சொன்னாங்க. என்னன்னா, அந்த ம். வேலை செய்யற விஷயம் வந்தது காமனா. ம். வேலை செய்யறதுல விக்ரம் சொன்னாரு. "அம்மா இந்த மாரி வந்து பாரு வந்து சொல்ற வேலைய எதுவுமே செய்யவே மாட்டாம்மா. ஆர்கியுமென்ட் பண்ணிட்டே இருப்பா." "இல்ல ம். ஆன்ட்டி அவன் தான் வந்து என்ன திட்ட வச்சுக்கிட்டே இருப்பான். நான் என்ன பண்றேன், ஏது பண்றேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான்." பாரு ம். ஆர்கியுமென்ட் பண்ணி வேலை பண்றதுக்கு சொன்ன உடனே வேலை பண்ணிட்டா, அந்த ஆர்கியுமென்ட் பண்ற டைம் கூட ஆமா. இதுவாயிடும்ல அப்படின்னு அவங்க அம்மா எல்லாமே சிரிச்சுட்டு நல்லா ம். ஹேண்டில் பண்ணாங்க. இன்னொரு சூப்பர் விஷயம் பண்ணாரு விக்ரம். அந்த கேம் விளையாடுனாரு பார்த்தீங்களா? அப்பா, அம்மாவ பார்க்கறதுக்கு ஆமா. முன்னாடி. பேசிக்கிட்டே கேம் விளையாண்டாப்ல. ஆமா. பேசிக்கிட்டு, "அம்மா இந்த பாருன்னு ஒருத்தி ஒண்ணு இது பண்ணுவா. அவள இது யாரு கேப்பா? பண்ணிடாதீங்க." சாண்ட்ரான்றவங்க பயங்கரமா என்ன இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்கன்னு நான் புரிஞ்சுட்டேன். ஷி இஸ் அ குட் ம். மதர். ம். சோ நெறைய இடங்கள்ல வந்து ஐ ஃபெல்ட் இவரு தான் அவங்கள கம்ப்ளைண்ட்டா சொன்னாரு தவிர்த்து, சும்மா விளையாட்டுக்கு. ம். இந்த பேரண்ட்ஸ் குறிப்பிட்டு மத்தவங்கள எடுத்துட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாரி நான் பார்க்கல. ஆமா. இல்லக்கா நல்லா இருந்துச்சு. விக்ரம் இன்னொன்னு நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு அவருக்குள்ள. அவர்கிட்ட நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கு. நெறைய கிரியேட்டிவிட்டி இருக்கு விக்ரம் கிட்ட. அவரு அது வந்து ரியாலிட்டி அக்செப்ட் பண்றாரு. ஐயோ! என்ன பத்தி வெளியில இது பேசுறாங்களா? ஐயோ! இது பேசுறாங்களா? ஐயோ! அந்த இதுவே கிடையாது. அவரு பயங்கர டேக் இட் ஈஸி அந்த மாரி இருந்தாரு. அவங்க ஒய்ஃப் கிட்ட, அவங்க அப்பா, அம்மா கிட்டலாம் வெளியில எது நடந்தாலும் இது பண்ணி விட்டுடுங்க. என்ன பத்தி ம். உங்களுக்கு தெரியும்ல. நான் நல்லா தான் விளையாடுறேன். இப்ப என்ன உங்களுக்கு ம். அழுவக்கூடாதா? நான் அழுவல. சரி அப்புறம் ம். இன்னொன்னு சொன்னாங்க அவங்க ஒய்ஃப். நீங்க கனி கிட்ட, சுபிக்ஷா கிட்டலாம் நல்ல ஃப்ரெண்டா இருக்கீங்க, பேசுறீங்க, கொள்றீங்க எல்லாம் ஓகே. பட் அந்த ம். டிட்டாச்மென்ட் கொண்டு வச்சுக்கோங்க. ரொம்ப அட்டாச்மென்ட் வச்சுக்காதீங்க. இனிமே கேம் ரொம்ப பலவீனமா ம். இருக்க போது. ரொம்ப அட்டாச்மென்ட்ல இருந்தாலுமே அவங்க உங்க கேம் பாதிக்கும். ஆமா. அட்வைஸ எடுத்துக்கவும் செஞ்சாரு. அதே ம். சமயத்துல வெளி உலகத்துக்கு கரெக்ட்டான பதில் என்னன்னா, இவங்க அப்படிதான் பேசுவாங்க. இட்ஸ் ஓகே. ம். அத மைண்ட்ல போட்டு எதுவும் பெருசா பண்ணிக்காதீங்க. இப்படி இதுதான் நம்மளுக்கு தெரியும்ல அப்படின்றது வந்து ம். மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஆமா. நல்லா இருந்துச்சுக்கா. நல்லா இருந்துச்சு. அதே மாரி ம். அவர் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு யாருமே அப்படி நிக்க வைக்கல. ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு அப்படி நிக்க வச்சு கடைசில கூட்டு போனதுமே நல்லா கிரியேட்டிவா பண்ணாங்க. அதான் அவர்ட்ட நெறைய கண்டென்ட் இல்ல இருக்குக்கா. இல்லப்பா உண்மையிலே சபரி கண்டென்ட். ஃபேமிலி நின்னாங்க. ஃபேமிலிஸ் எல்லாம் நிக்கிறாங்க. நின்னு ஃபோட்டோ தான் ஆமா. எடுக்குறாங்க. அந்த கேமரா முன்னாடி போய் எடுக்குறாங்க. அப்புறம் ம். வேற ஒண்ணு பண்ண பார்வெல்லாம் போயி ஆ விக்ரம் கால்ல அவர் போய் விக்ரம் போய் கேம் விளையாடும்போது அப்பா விக்ரம் கால்ல விழுறது, அம்மா கால்ல விழுறது. அம்மா எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு அப்பப்ப வெறுப்பேத்திருப்பா. அதுக்கு ஈக்குவலா அவனும் என்ன வெறுப்பேத்துறான். ப்ளீஸ் நீங்க அ. அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க அப்படி இப்படின்லாம் வந்து நல்லா இருந்தது. இட் வாஸ் நைஸ். ஆமா. நல்லா இருந்தது. இல்ல இந்த இல்ல. ஃபேமிலி இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உலகத்துக்கே தெரியும். சுபிக்ஷாக்கும் தெரியும். ம். அவங்க ஃபேமிலி தான் வரப்போறாங்க மீனவ். அப்படின்ட்டு. ஆமா. மீனவ பொண்ணு. அவங்களுக்கு பிடிச்ச அது பாட்டே போட்டு ஆமா. சோனாம்பரியா சாங் போட்டாங்க. ம். அவங்க பிரதரு, 2 அப்பா, அம்மா. எனக்கு ப்ரொமோ பார்க்கும்போதே தெரிஞ்சுச்சு. ஓகே மேடம் வந்து நெறைய அட்வைஸ்லலாம் மாட்டியிருக்காங்க போல இருக்கு அப்டின்ட்டு. சோ ஆமா. மெயினா அவங்க பிரதர் சொன்னது என்னன்னா, இந்த பீட் பாக்ஸ் வீட்ல இத்தோட பண்ணாத நல்லா இல்லன்னே சொல்ட்டாரு. ஆமா. ஏக்கா நல்ல வேளை ஒரு பிரதர் போய் சொன்னாருக்கா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரசிச்சேன் நான். இல்லன்னா சொல்லல. உண்மைக்கு ம். நல்ல விஷயங்கள், நல்ல பாட்டெல்லாம் பாடுறாப்ல. பட் அத மட்டும் தான் பண்றாப்ல ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா ஆ டயத்துலயும் போய்க்கிட்டு. அந்த பொண்ணுக்கு அ. என்ன ஆயி போச்சுன்னா, அது ரொம்ப பெர்சனலா ரொம்ப அது ஒரு பழக்கமாயிடுச்சா? இல்ல இது பண்ணா நான் ஒரு சம்திங் ஆக்டிவா இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. சோ அது ம். ரொம்ப ஒரு மாரி பேல் ஆயிட்டதுனால தான் வந்து பண்ணவே பண்ணாத நல்லா இல்ல. உனக்கு நான் இது பண்றேன்னு நெனைக்காத. வெளில வந்து நீ எனக்கு கூட சொல்லிக் குடு. ஆனா இந்த ஆமா. வீட்ல வேணான்னு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவாவே பார்வதி நல்லவங்க இல்ல, சாண்ட்ரா நல்லவங்க இல்ல. அவங்க கிட்டலாம் பேசாத. நீ ஏன் விக்ரம பத்தி உட்கார்ந்துட்டு ஏன்னா முந்தா ம். நேத்து நைட் பேசினாங்கல்ல. ம். நான் வந்து விக்ரம் கிட்ட இருந்து கொஞ்சம் விஹானா கிட்ட ஆமா. எப்படி தூரமா இருந்தேனோ, விக்ரம் கிட்ட தூரமா இருக்கலாம். அப்புறம் ம். வந்து நான் பாடும்போது, நான் பீட் பாக்ஸ் பண்ணும்போது மத்தவங்கலாம் டிஸ்டர்ப் பண்றாங்க. அந்த டாபிக்லாம் போச்சுல்ல.
சோ அவங்க பிரதர் கேட்டாப்ல எதுக்கு பார்வதி கூட உட்காந்து பேசுறேன்னு. அப்பதான் சுபிக்ஷா சொன்னாங்க, நான் விக்ரம பத்தி தப்பா பேசல, நடந்த ஒரு விஷயத்த சொன்னேன், அது கூட ஏன் பாரு கூட உட்காந்து பேசுற. சோ ஷீ கேன் மேனிபுலேட் எனி டைம் அப்படின்ற மாதிரிதான் ஒண்ணு. அண்ட் அவங்க அப்பா கூட சொன்னாரு, சிங்கப்பெண்ணு இந்த வீட்டுல நீ சிங்கப்பெண்ணா இல்லையா, கரலோடி பொண்ணு சிங்க பொண்ணுன்னு சொல்ற, எங்கேயுமே தெரியலையே நீ அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே அடிச்சாப்ல. ஆமா, என்னன்னா வந்த ஒரு 2 வீக்ஸ் செம்ம ஸ்மார்ட்டா செம்ம ஒரு தைரியமான சுபிக்ஷா பார்த்தோம். நம்மளே யோசிச்சோம்ல, சுபிக்ஷா இப்படி வந்தாலும் இப்படிதான் நிக்கும், ஆமா இப்படி நிக்கும். பாரு கூட எல்லாம் எவ்வளவு பிரச்சனை. பாரு கூட மெயினா பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதே சுபிக்ஷாவோட தான். சுபிக்ஷா கூட தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அப்படியே டல் ஆயிடுச்சு. மேபி மத்தவங்க எல்லாம் சாந்தப்படுத்திருப்பாங்களோ, விக்ரமா கனியா வாட் எவர் இட் இஸ், சாந்தமா இருக்கலாம். இல்ல அந்த பொண்ணே சொல்லிச்சுல, எனக்கு வந்து ஆட்டிடியூடுன்றாங்க, இப்படி நிக்கிற அப்படி நிக்கிறலாம் ஆட்டிடியூட்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நீ அப்படி பண்ணு, நீ அவங்க பேசும்போது சைலண்டா நிக்கிறத பார்த்தா நீ பயந்துட்ட மாதிரி இருக்கு. ஆமா, இன்னொன்னு சொன்னது இன்னொரு சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமாங்க, சூப்பர் மேட்டர் ஒன்னு சொன்னார். நீ என்ன டைட்டில் வின்னர் சொல்ற. அதான் சொல்லலாம்னு வந்தேன் நானும். நல்லா இருந்துச்சு. மக்களுக்கு தெரியும் ரியாலிட்டி அதுதான். ஏன்னா அவங்க வெளியில ஓட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. சோ பேசிக்கான ஒரு நாலேஜ் ஒண்ணு இருக்கும்ல. ஓகே என்ன, ஏன்னா இந்த வாரம் அந்த பொண்ணு வெளியில வரது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொன்னாரு அவங்க அப்பா, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. என்னன்னா, நாங்க நினைச்சோம் நீ 1 வாரம் 10 நாள் இருந்துட்டு வந்துடணும், நீ இவ்வளவு நாள் இருந்துட்டல்ல, பரவாயில்ல ரொம்ப. அந்த இன்னொன்னு என்னன்னா, அழுவுற, நிறைய இடத்துல அழுவுற, ஏன் அழுவுற. இப்ப விக்ரமே ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா கூட அதுக்கே அப்படி விம்பி அழுவணும். உன்னோட பெஸ்ட கூடு, டைட்டில் அதெல்லாம் பாத்துக்கலாம். அப்பதான் அவ கேக்குறா, ஏன் நான் டைட்டிலுக்காக ஆடக்கூடாதா, ஏன்னா எனக்கு டைட்டில் கிடைக்காதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து காதுல போய் ஏதோ குசு குசுன்னு சொல்லும் போதுதான் பிக் பாஸ் சொன்னாரு, அந்த மாதிரி பேசக்கூடாது இந்த வீட்டுல, குசு குசுன்னு பேசாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் அவங்க ஃபாதர் கூட்டிட்டு போயிட்டு தப்பா, ஏன்னா கமருதீன் இப்ப என்னன்னா இருக்கிறது 3 வாரம். திவ்யா கிட்டயும் போய் சாரி கேட்டாச்சு, பெண்கள் கிட்ட எனக்கு ரூடா பிஹேவ் பண்றாருன்னு ஒரு பேர் வந்துருச்சு, வீட்டுக்குள்ள வந்த ஃபேமிலியும் சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு. திவ்யா கிட்ட சாரி கேட்டாச்சு, சுபிக்ஷா அவங்க அப்பா கிட்டே கேட்டுலாம், ஏன்னா இது கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கும், அது கேட்டதான் இருக்கட்டும். அண்ட் ஒரு சூப்பர் மேட்டர் ஒண்ணு நடந்திருக்கு. என்னன்னா, அவங்க சுபிக்ஷா அவங்க பிரதர் கேக்குறாங்க சாண்ட்ரா கிட்ட, சுபிக்ஷா வந்து பீட் பாக்ஸ் பண்ணும்போது பிரஜினும் இவங்களும் சேர்ந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க, என்னன்னா இந்த பொண்ணுக்கு டிவார்மிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு. டிவார்மிங்னா என்னன்னா, பூச்சை கொல்றது தான் டிவார்மிங். இந்த குட்டி குழந்தைக்கு கொடுப்பாங்கல்ல, குட்டி குழந்தைங்க, பெரியவங்களுக்கே இருக்கு, பெட்ஸுக்கு இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. டிவார்மிங்ன்றது உடம்புல வந்து இந்த பூச்சி, அது நல்ல பூச்சி கிடையாது, அந்த பூச்சி சாவடிக்கிறது இந்த டிவார்மிங்ன்ற ஒரு மருந்து. சோ அது அவங்க பிரதர் என்ன சொன்னாரு, நீங்க டிவார்மிங் கொடுக்கணும்னு சொல்லும்போது அது பூச்சி கொல்றது இல்லையா, அது எங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமா இருந்தது, அப்படி அவ என்ன பண்ணிட்டான்னு அவளுக்கு அது குடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு. சாண்ட்ரா எல்லாம் அடப்பாவே இவ்வளவு தூரம் யோசிச்சு வச்சு கேக்குறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சமாளிச்சிபிகேஷன் எல்லாம் மேடம் பண்ணி, அப்புறம் சுபிக்ஷாவே இல்ல சமாளிச்சாங்க. சரி விடு, அது எப்பயோ நடந்துச்சு சொன்னாங்களா. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சுபிக்ஷாக்கு அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சமாளிக்கிற மாதிரி இருந்தது அவங்க பிரதரை. பட் அது பாதிக்கப்படுது பாத்தீங்களா, அவங்க வீட்டு பொண்ணு ஒரு பூச்சை கொல்ற அளவுக்கா எங்க வீட்டு பொண்ணு என்ன பண்ணிட்டா, அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றீங்களான்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கன்ற. ஆமா, இல்லக்கா அது பெத்தவங்களுக்கு இல்ல வந்து கூட அது நல்லா இருந்தது. பட் அவங்க இன்னொன்னு ரியாலிட்டி, அவங்களுமே முகத்துக்கு நேரா இது ஏன் பண்ற இது நல்லா. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாப்ல அவங்க தம்பி, எப்படி விக்ரம் கிட்ட அவ்வளவு க்ளோஸா நல்லா பழகுறியோ அண்ணா மாதிரி வினோத் அண்ணா கிட்டயும் பழகு, கமருதீன் கிட்டயும் பழகு, இது பண்ண. அவன் சொன்ன 2 பேரு பார்வதி சாண்ட்ரா நல்லவங்க இல்ல அப்படின்னு உடைச்சிட்டாப்ல. வந்து சுபிக்ஷாக்கு இப்ப எப்படி இருக்கும்னா, பீட் பாக்ஸ பண்ணக்கூடாதுன்றாங்க, டைட்டில் வந்து டவுட்ன்ற மாதிரி பேசுறாங்க, அது ஜனங்க கையில இருக்குன்றாங்க. அப்ப நான் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கற்பனை வளர்த்துன்னு இருக்கேன்னா, அப்ப அந்த ரேஞ்ச் இல்லையா வெளியில. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழுவுறன்றாங்க, நான் அழுவுறதுலாம் நிறுத்தி. இப்ப நான் இனிமே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கும் ஆக்சுவலா. சோ அதுதாங்க, அது வந்து சுபிக்ஷா இது. அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேனே ஃபர்ஸ்டே பிகினிங்ல ஒரு காமெடி அடிச்சேன்ல. ஆமா, சோ டாஸ்க்ல ஒரு சண்டை, அவ்வளவுதான். அது வந்து இந்த டாஸ்க் கூட கிடையாதுப்பா, அது வந்து ஒரு ப்ரமோஷன் டாஸ்க். ஆமா, ஆனா எனக்கு என்ன நான் என்ன சொல்றேன், இப்ப திவ்யான்ற ஒரு கேரக்டர் வந்து மத்தவங்க வார்த்தை விடுறாங்கன்னு சொல்லி அது ஒரு விஷயமாக்குறாங்கல்ல. இந்த வீட்டுல வந்து வார்த்தை விடுறாங்க பண்றாங்க அப்படின்லாம் வந்து பேசுறாங்கல்ல. அவங்களுக்கு வந்து அந்த டீமை பிடிக்கல அப்படின்னே இருந்தா கூட, அந்த 7.5 இந்த நாங்க இந்த எல்லா 7.5யும் சேர்த்து டீம்ல அது ஒரு 2 டைம்ஸ் சொல்றாங்க, அரோரா கிட்ட விக்ரம் கிட்ட. ஒய் அப்படின்ற சொல்லக்கூடாது, சில வார்த்தைகள் அஃபெண்டபிள் வார்த்தைகள்.
ஆமா. என்னங்க என்ன போய் இவங்களோட போட்டிருக்கீங்க, என்னங்க இந்த டீம் என்னங்க அப்ப நீங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி பேசியிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். ஆமா. ஏன்னா பிகினிங் என்னாச்சு, செல்லர் 2 பேரு கஸ்டமர் 2 பேர் அப்படின்னு வரும்போது இவங்க செல்லருக்கு கை தூக்கிட்டாங்க. ஆமா. யாரு? திவ்யா. அங்க திவ்யா. போய் நிக்கும் போது கமருதீன் சொன்னாரு, எனக்கு மோட்டார்ஸ் பத்தி எனக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, நான் செல்லருக்கு போறேன், என்னால பேசி விக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும், எனக்கு அது நான் ஆல்ரெடி 24 ஹவர்ஸ் பேரண்டிங் இதுவே விட்டு கொடுத்துட்டேன், என்னால இதுல எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. அவரு விஜய் பாரு வந்து நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு அவங்க. சோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ல என்ன ஆச்சுன்னா, வினோத்தும் திவ்யாவும் வந்து நாங்க கஸ்டமரா வரோம், ம். நீங்க வந்து செல்லிங்கே பண்ணுங்க. சோ அந்த இடத்துல திவ்யா மூஞ்சி மாறிடுச்சு. என்னடா, ஏன்னா வினோத் கூடயும் செட் ஆகாது, பார்வதி கூடயும் செட் ஆகாது, கமருதீனும் அவங்களுக்கு செட் ஆகாது. ஆமா. எல்லாம் ஓகே. ஆனா அந்த யூஸ் பண்ற வார்த்தை ஒரு 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 விஷயம் இருக்குல்ல, அது ஒரு பேடான ஒரு சைனான ஒரு வார்த்தை இல்ல. ஆமா. அது 7:30. பண்ணிருக்கவே கூடாது. ரொம்ப தவறு. உனக்கு என்னதான் அவங்களோட நீ என்ன ஃபன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபன்னா சொன்னேன். டூட் நீ ஃபன்னா சொன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது டூட் அந்த வார்த்தை. ஆமா. அது நான் என்ன எல்லாரும் கூட சேர்த்துக்கிட்டேன் அதுல. என்ன சேர்த்துக்கோ, யார வேணா சேர்த்துக்கோ, நீ இன்னொருத்தவங்களையும் சேர்த்து இருக்கல்ல, அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? சோ திவ்யா மேலதான் முதல் தப்பு. அது ஏத்துக்கவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் பிக் பாஸ் வீட்ல. ஆமா. ஓகே. அடுத்தது அவரு கேட்டுட்டு வந்து அவருக்கு என்ன காதுல விழுந்திருக்குன்னா, இந்த இந்த 7:30ங்களோட என்ன போட்டீங்களேன்ற மாதிரி அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா. இவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லா 7:30 7:30யும் சேர்த்து இருக்கு. ஒரு டீமா போட்டிருக்கீங்களேன்னு அவங்க சொன்னாங்க. இவரு என்னன்னா இந்த 7:30ங்களோட போட்டுட்டேன்னு இவரு. அது வந்து இவங்களுக்குள்ள சண்டையா மாறும்போது தான் அரோராவும் விக்ரமும் உள்ள வந்து, இந்த 7:30யோட அவங்க சொல்லல, எல்லா 7:30யும் ஒன்னா போட்டு அவரு அது விடாம இல்ல, இவங்க அப்படித்தான் சொன்னாங்க, இவங்க அப்படித்தான் சொன்னாங்க, அரோரா நீ உள்ள வராத, அரோரா உள்ள வராதன்னு அரோரா மேல ரிவர்ஸ் ஆகுது, விக்ரம் மேல ரிவர்ஸ் ஆகுது. இப்ப அரோரா மேல ஆல்ரெடி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு கமருதீனுக்கு வினோத்துக்கு. இப்ப இன்னும் உள்ள போயிட்டு கமருதீனோட ஃப்ரெண்ட் சொன்ன பிறகு இன்னும் அந்த வெஞ்சன்ஸ் இருக்கும், இவ சும்மாவே ஹைலைட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி அந்த 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 இது தெரிஞ்சுது, அந்த இம்பாக்ட் தெரிஞ்சுது வினோத் கிட்ட. ஆனா உண்மையாலுமே அவங்க யூஸ் பண்ண வார்த்தை வந்து எல்லா 7:30யும் ஒன்னா போட்டிருக்கீங்களே அப்படின்றத யூஸ் பண்ண. அதுதான் அரோராவும் விக்ரம் என்ன சொன்னாங்கன்னா, 7:30 சொன்னதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கோங்க, எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. வினோத் கிட்ட சொன்னது, நீங்க திவ்யா கிட்ட சண்டை போட்டுக்கோங்க, உங்களுக்கு அஃபண்ட் ஆயிருக்குன்னா நீங்க சண்டை போட்டுக்கோங்க, தப்பான வார்த்தை அது. ஆனா அவங்க இந்த மாதிரி சொல்லல, இந்த மாதிரி தான் சொன்னாங்கன்றதுக்கு அவருக்கு அக்செப்டன்ஸே கிடையாதுங்க. அவரு என்ன நினைச்சுக்கிட்டாரு, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு திவ்யாக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு. திவ்யா அங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, நான் என்னையும் தான் சேர்த்து சொன்னேன். ஐயோ உன்னையும் சேர்த்து சொன்னா கூட நீ இன்னொரு 3 பேரையும் சேர்த்திருக்கமா, நீ நான் ஒரு 7:30 அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஆமா. நீ எல்லா 7:30யும் அப்படின்னும் போது ஆப்வியஸா மத்த எல்லாரையுமே நீ இன்க்ளூட் பண்றல்ல. சோ அது வந்து தப்பு. அது நான் சிரிச்சிட்டு தான் பண்ணேன், ஆனா என்னையும் தான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே திவ்யா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணது மிக தவறு. இவரு அந்த வார்த்தைய இது இல்ல இப்படிதான், இது இப்படிதான் மேனிபுலேட் பண்றதா இருக்கட்டும், அங்க கேட்ட 2 பேர் சபையில இருக்கிற 2 பேர் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்காம அவங்க கிட்ட எகிரிட்டு போறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்கு, இவருக்கும் வந்துட்டால நீ வா போ அப்படின்னு பேசுற ஒரு ஹேபிட் இருக்கு. இவங்க பிகினிங்ல இருந்து இந்த நீ வா போ சொல்லாதீங்க, நீ வா போ சொல்லாதீங்கன்றாங்க. சோ அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் இது. அதுக்கப்புறம் இவர் கை நீட்டி பேசியிருக்காரு, அது மூக்கு கிட்ட வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்திருக்கு. அப்ப இவங்க சொன்னாங்க, ஏன் இவ்வளவு கை நீட்டி பேசுறீங்க, மூக்க தொற்ற போறீங்க அப்படின்னதுக்கு, அது கூட என்ன பண்ணிட்டாரு, மூக்க விரிச்சுக்கிட்டு வந்துருவீங்களோ அப்படின்ற ஒரு வார்த்தை ஒண்ணு போட்ட உடனே இவங்க சொன்னாங்க, எப்படி நீங்க அந்த வார்த்தை சொல்லலாம், கமருதீன் அது சொன்னதே எனக்கு ஹர்ட் ஆச்சு, நீங்க எப்படி சொல்லலாம்னு. அவரு என்ன சொல்றாரு, நான் இல்ல நீங்க தான் சொன்னீங்கன்ட்டு. அப்புறம் தான் அங்க இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, அவங்க அந்த வார்த்தையே சொல்லல, அவங்க சொன்ன வார்த்தை என் மூக்கு கிட்ட வந்துட்டீங்க, மூக்க தொற்ற போறீங்கன்னு தான் சொன்னாங்க, மூக்க விரிச்சுக்கிட்டுன்ற வார்த்தையே திவ்யா சொல்லல அப்படின்ட்டு. சோ கோவத்துல வினோத் வந்து அங்கேயும் அவரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க தாண்டி கோவம், அந்த கோவத்துல அவருமே வந்து அவங்க சொல்லாத வார்த்தைகள் எல்லாம் சொன்னாங்கன்னு ரொம்ப நேரம் அதை இழுத்தடிச்சு அவர் தப்பு பண்ணாரு. சோ என்ன கேட்டா முதல் தவறு திவ்யா. விளாட்டுக்கு என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, ஏன் உனக்குன்னு வந்தா மட்டும் விளாட்டுக்கு கூட என்ன ஒண்ணும் கிடையாது. இவங்க வந்து கனிக்கும் சாண்ட்ராக்கும் அன்னைக்கு நைட் ஒரு பிரச்சனை ஆச்சுல, குழந்தைங்களை பத்தி பேசிட்டாங்கன்ட்டு. அன்னைக்கு உட்காந்து இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பயந்து ஆன் கத்திட்டாங்க. அப்போ கமருதீன் திரும்பி லூசு அப்படின்னு ஒண்ணு, நீங்க எப்படி என்ன லூஸ் சொல்வீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? ஆமா கேட்டாங்களே. ஆனா கரெக்டான சினாரியோ என்ன, அங்க சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் போகும்போது இது டைவர்ட் ஆயிடுச்சு. நீ வேணும்னே பண்ணல, ஆனா நீ பண்ணிட்ட. நீ பண்ணதுல இவங்க ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு எனக்கு லூசு அப்படின்ட்டாங்க. அந்த லூசு சொன்னதுக்கு நீ எப்படி சொல்லுவ, நீ எப்படி சொல்லுவேன்னு அதே மாதிரிதான்
உன் டீம்ல இருக்கிற எல்லாரையுமே சேர்த்து நீ 7 சொன்னது அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, கரெக்ட் தான். அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இவரு அந்த வார்த்தையவே கொஞ்சம் இவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சுக்கிட்டு இவரு ஒரு பிளே ஒண்ணு பண்ணாரு. கடைசியில பார்வதியும் உள்ள வந்து நீங்க அந்த வார்த்தை எப்படி சொல்லுவீங்க சாரின்னா ஓகே சாரி பார்வதி அப்படின்னு சாரி கேக்குது. வினோத் கிட்ட சாரி கேக்குது. வினோத்துமே நான் சாரி கேட்டால அவரும் சாரி கேக்குது. எப்படி இருந்ததுன்னா சாரி கேம் மாதிரி இருந்தது. இது குழந்தைங்க எல்லாம் உட்காந்து சாரி கேட்டுப்பாங்கல்ல, இவரும் சாரி கேக்குது. அப்பவே பெரிய பிரச்சனை. அப்பவே வந்து இந்த டீம் டிஸ்கஷன் எல்லாம் உட்காரணும்ல. ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்றீங்க வாட் எவர் இட் இஸ். அழகா அந்த சபரியன் கேங் வந்து செம்மையா ஒரு எக்ஸிகியூஷன் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இவங்களுக்குள்ள ஒத்துமையே கிடையாது. டிஸ்கஸ் பண்ற இடத்துல கூட பிரச்சனை வருது. யாருக்கு? திவ்யாக்கும் பாருக்கும். நான் என்ன சொல்றேன், சண்டே எல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. டாஸ்க்னு வரும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அத குடுக்கல. அங்கேயுமே வந்து எனக்குமே திவ்யா மேல என்ன போனா எல்லா நேரமும் சிறு சிறுன்னு இருக்க கூடாதுன்னு தோணுச்சு. பார்வதினா டிஃபால்ட் இதுதான். அந்த பொண்ணு வந்து இப்படிதான் இருக்கும்னும் போது நீ இன்னொருத்தவங்க சொல்லும்போது நீ பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றத திவ்யா கிட்ட நான் யோசிச்சேன். சோ அதே மூட்ல தான் இவங்க பக்காவா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணல நான் பாக்கும்போது. சோ உள்ள போயிட்டு சபரியன் கேங் ஒண்ணு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க பண்ணும்போது தான் நடுவுல வந்து சபரி வந்து இந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட்னு பேசுறது நம்மளே பார்த்தோம். ஆமா, ஜட்ஜஸ் கிட்ட. சோ அத வச்சு இந்த டீம் ஜெயிச்சுச்சுன்னு உள்ள வந்து வினோத் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா ஆல்ரெடி வினோத் மூட் அவுட்ல இருந்தாரு திவ்யா விஷயத்துல. ஆமா, திவ்யா இரிட்டேட்டட், பார்வதி இரிட்டேட், எல்லாமே கமருதன் கேப்டன் பிளஸ் வீட்டாளுங்க அட்வைஸ் பண்ணதுனால அவர் சாந்தமா ஹேண்டில் பண்ணாரு எல்லாத்தையுமே. ரியாக்ட் பண்ணிக்கல, மத்தவங்க பேச விட்டு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பேசினாரு. ஆமா, திவ்யா கிட்ட எல்லாம் சாரி கேட்க சொன்னாப்லயே திவ்யா கிட்ட சண்டை போடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல அவங்க அக்கா. ஆமா. சோ வந்து அவரு வந்து திஸ் டைம் டு சேஞ்ச் அண்ட் ஐம் இன் a கேப்டன் பொசிஷன் அப்படின்றதுனால அவரு ஒரு இதுக்கு வந்தாரு. ஏன்னா அவர் பார்வோடயே மத்தியானம் சண்டை போட்டாருங்க. ஓகே, தி வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அது இதுன்னு வரும்போது 24 ஹவர்ஸ்ல ஆமா நான் போடுவேன். நீ வேலையே செய்யல. நீ வேலை செய்யலன்னா நான் உன்னதான் வர்ஸ்ட் பெர்ஃபார்மரா போடுவேன். உனக்கு ஏத்த மாதிரிலாம் என்னால பேச முடியாது பாரு. நான் நடக்கறதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பாருக்கு கமருதனுக்கே மத்தியானம் சண்டை வந்தது. ஓகே, ஓகேவா? அம்மா இருக்கும்போது இல்ல அவங்க அம்மா போயிட்டாங்க. அப்பத்திக்கு அவங்க அம்மா இல்ல. சோ போன பிறகு நடந்த சண்டை தான். சோ இதுல வந்து சபரி வந்து கை காமிச்சு கொடுத்தான், அதை காமிச்சு கொடுத்தான், இதை காமிச்சு கொடுத்தான். ஆக்சுவலா சபரி பண்ணிருக்க வேண்டாம். பட் ஒரு ப்ரொமோஷனல் டாஸ்க்கு எதுக்குடா இவ்வளவு பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிரிப்பா இருந்தது. இதுக்கு நடுவுலயும் பார்வதி திவ்யாக்கு வந்து பார்வதி அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, எல்லா மிஸ்டேக்கும் என்னதான் சொல்றா அவ அப்படின்னு பார்வதி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க சொல்றாங்க நான் உன்ன சொல்லல, நான் எல்லாருமே தான் நம்ம வந்து நிறைய விஷயம் கோஆர்டினேட் பண்ணல, ஒழுங்கா பண்ணிருக்கலாம். சோ அந்த ஒரு சண்டை மோதி அப்புறம் இந்த கை காமிச்செல்லாம் ஏதோ பண்ணிருக்காங்க திவ்யா. ஓகே, ஆமா. நான் என்ன கேக்குறேன், மேபி அது பார்வதி இரிட்டேட் பண்ணிருக்கலாம், பார்வதி மேல தப்பே இருக்கலாம். பார்வதியும் ஒரு மாதிரி மூஞ்சி ஆக்ஷன் எல்லாம் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. அதுக்குதான் இவங்களும் இந்த கையெல்லாம் காமிச்சுன்னு பண்ணிருக்காங்க. வை அப்படின்ற இது வந்து ஒரு இந்த டாஸ்க் உங்களுக்கு கேப்டன்சி டாஸ்கா, எவிக்ஷன் ஃப்ரீ டாஸ்கா, இல்ல டிக்கெட் டு ஃபினாலே ஆட போறீங்களா? இன்னொன்னு என்ன தெரியுமாங்க, எனக்கு திவ்யா கிட்ட ஒரு விஷயம் மட்டும் 2 விஷயம் பிடிக்கல. ஒண்ணு இன்னொருத்தர் பேச விட்டுட்டு பேசுறது, அது பண்ணாது. 2வது அதாவது ஒரு 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 டீமா போய் ஆடும் போது எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு போய் ஆடுங்கன்ற நான். புரியுது. அந்த இடத்துலயும் போய் எல்லாத்தையும் கேரி த்ரூ பண்ணி இந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அங்கேயும் மூஞ்சி சிடுன்னு வச்சுக்கிறது, எப்படி வச்சுக்கிறது, அப்படி வச்சுக்கிறது, அங்கேயும் ஒரு ஆர்குமெண்ட் வச்சு ஏன் இது அப்படின்ற. சோ இதெல்லாம் தாங்க இன்னைக்கு போச்சு. எனக்கு ஆக்சுவலா திவ்யா வந்து கடைசியாவது வார்த்தை விட்டுட்டாங்களோ, அது விளாட்டா இருந்தா கூட அக்செப்ட் பண்ண முடியாதுங்க. அக்செப்ட் பண்ண முடியாது. அண்ட் அவரும் வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு, அவங்க பொண்டாட்டி சொல்லிட்டு போச்சு தேவையில்லாம பண்ணாத, பேசு, நான் வேணா சொல்ல ஆனா கரெக்டா பேசுன்ட்டு. அவருமே வார்த்தைகளை மாத்தி போட்டு அவருக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தையை மாத்திக்கிறாரு. அது பக்கத்துல இருக்கிறவங்க தம்பி அது அப்படி இல்லடா, அது இப்படிதான்டானா அது இப்படிதான் அப்படின்னு அதுக்கு நிக்கிறாரு. எனக்கு என்னன்னாக்கா ஃபேமிலி டாஸ்க் இன்னையோட முடிஞ்சா கரெக்டா முடிஞ்சோனே இவங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டானுங்க. அவள்தான். அதாவது இந்த டீசென்சி எல்லாம் வந்து ஒரு மேக் ஓவர் மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, ஒண்ணும் கிடையாதுங்க. மேக்கப் போடுறதுக்கு ஒரு 1.5-2 மணி நேரம் டிபெண்ட்ஸ் ஆன் த மேக்கப், என்ன மாதிரி மேக்கப் போடுறோம்ட்டு. கலைக்கணும்னா 1 நிமிஷத்துல கலைச்சிடலாம் மேக்கப். அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டுருப்பாங்களா அதுதான் அந்த மேக்கப் 1 செகண்ட்ல கலைச்சிட்டாங்க எல்லாருமே. அதுதான் நீயா நானான்னு பாத்துருமான்னு களத்துல இறங்கி இன்னைக்கு தேவையில்லாம இந்த ஒரு டாஸ்க்கு இது இவ்வளவு டிராமா பண்ணிருக்க தேவையில்ல. ஆமா, ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க். இது ஒண்ணு அப்படி ஒண்ணும் பாயிண்ட்ஸ் கிடைக்க போறது கிடையாது இந்த ப்ரொமோஷன் டாஸ்க்ல. இது என்ன இது
ஆனா இது நல்ல இவ்வளவு ப்ரொமோட் ஆகும் அப்படிங்கறது அந்த ப்ரொமோஷனே எதிர்பார்த்திருந்திருக்காது. அந்த அளவுக்கு இந்த கண்டிப்பா. ஸ்கூட்டருக்கு வந்து ப்ரொமோஷன் டாஸ்க் இந்த சண்டையை போட்டு ஏற்படுத்தி கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஆமா, அது ஆமா. அவருக்கு தான் கொடுத்த பேமெண்ட்டுக்கு மேல கூகுறானுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகேக்கா, கமெண்ட்ஸ் போலாமாக்கா? ரெடி ரெடி போலாம். ப்ரொடியூசர் ஜி கமெண்ட்ஸ் ப்ளீஸ். அண்ணே கமெண்ட்ஸ். ஓகே, பிரியா RO7YX. திவ்யா ஃபுல் ஆக்டிங், சிவா சச் இரிட்டேட்டிங் பர்சன், ஓவர் கிளவிக்கு ஓவர் ஹெட் வெயிட். ஊர்கிழவிக்கு ஓவர் ஹெட் வெயிட் என்னக்கா சொல்றீங்க? பிரியா அது அவங்களோட இஷ்டம், ஊர் கேள்வின்றது நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆமா இன்னைக்கு ஆமா பண்ணது தப்பு. ஒரு சினாரியோல ஒருத்தவங்க வந்து பேடா பிஹேவ் பண்றாங்கல்ல. ஆமா ஒருத்தவங்க ஒரு சினாரியோல பேடா பிஹேவ் பண்றாங்க. இன்னைக்கு இது பண்ணிருக்க வேண்டாம் திவ்யா மேல. அது ம், தேவையில்ல. அது என்னதான் அவங்க வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலுமே ஏத்துக்க ம். கூடாத ஒரு வார்த்தை அது. சோ அதை ஆமா தவிர்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆமா. இன்னொன்னு அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டாமே, அந்த இல்ல வார்த்தைகளை அது யூஸ் பண்ண ஏழரை வேண்டாங்கிறது. அப்படின்றது ஒரு பேட் சைனோட வேர்டு. ஆமா, ஒரு சனி, யாரையும். 7.5 நாட்டு சனின்றதே ஒதுக்கணும் தான் நம்ம நினைப்பேன். வீட்லயே பொதுவாவே சனின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதன்னுவாங்க. ஆமா சும்மா இல்லக்கா அது. கோவத்துல கூட சனியன்னு சொல்லாத. அது நல்ல வார்த்தையே ஆமா. கிடையாது. எதுக்கு ம் அப்படின்னுவாங்க. சோ அந்த ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல போயிட்டு 7.5 நாட்டு சனி இந்த இந்த எல்லா 7.5யும் சேர்த்து ஒண்ணா போட்டீங்க. எதுக்கு அதெல்லாம் ஆமா அன்வான்டட் ஃபைட்ஸ் இது எல்லாமே. ஆமா அக்கா, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப பார்வதி அம்மா ஊர்கிழவின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஏஜ்டு பர்சன்ஸ் ஊர்ல அப்படித்தான் பேசுவாங்க. மதுரை சைடு அப்படித்தான் பேசுவாங்க. மதுரை சைடோ இல்ல இப்ப எங்க ஊர் ம். சைடுனாலுமே அப்படித்தான் ஊர்ல பேசுவாங்க. ஆனா நம்ம வந்து இப்ப சோசியல் மீடியா யூஸ் பண்றோம் அப்படிலாம் சொல்லும்போது அது வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் யாரையும் அப்படிங்கறதா. அதனால அதனால அப்படி தான் நான் சொன்னேன். அவங்க அப்படி சொல்றாங்க கமெண்ட்ஸ். ஊர்கேள்வின்னு. நம்ம சொல்ல ஆமா முடியாது இல்லன்னு. அதனால நான் அப்படி சொன்னேன். ஆமா அப்படி நம்ம அதனால நான் அப்படி கமெண்ட்ஸ் பண்ண சொன்னேன். வேண்டாம். ஏன்னா அவங்க ஓல்டு பீப்புளா இருக்கிறாங்க, மேபி அவங்களுக்கு தெரியாது சோசியல் மீடியா சைடு ஊர் சைடு பேசுறாங்கிறது. நம்ம கமெண்ட்ஸ்ல போடும்போது அந்த மாதிரி போட வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உதயகுமார் Balakrishnan 6013. I saw the clip where Vinod Paru fighting with Divya for the Yelre and Sandra Amit, but I am asking during Divya Kamudin fight, they are the both told everyone has freedom of opinion, then why now? என்ன 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 கேட்க வந்திருக்கீங்க? எனக்கே I saw the புரியலையே. clip where Vinod Paru fighting with ஆ, Divya is ஆ. for Yelre, அமித், is for the Yelre and சாண்ட்ரா, Sandra. அமித், but I'm asking I'm during asking Divya during Kamal fight, they are Divya both Kamutin told fight, everyone has they are freedom. both told everyone has ஓகே freedom of ஓகே. opinion. அவர் என்ன கேக்குறாருன்னா, ம். ஒண்ணும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆ, கமருதீனுக்கும் திவ்யா நைட்டு சண்டை போகும்போது அமித் ஆ, சொன்னார்ல, இந்த மாதிரி அவங்களோட அவங்க சண்டை போட்டுக்கிறது நம்ம ஏன் உள்ள போகணும்ட்டு. ஆ, ஆனா இன்னைக்கு இவங்க சண்டை போட்டுக்கும் போது அமித் சாண்ட்ரால உள்ள வந்துட்டாங்களே, ஆ. அப்புறம் இது என்ன அப்படின்றதுதான் அவர் உதயகுமார் ஜி. கேக்குறாரு. ஓகே உதயகுமார் ஜி, ஐ கேட்ச் த பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அடுத்து. ஆ, வீக்கெண்ட்ல ஏன் திவ்யாக்காக யாரும் போல அப்படின்னு கேட்டுட்டாங்கல்ல, அதை இப்ப மாத்தி ம். அமைக்கணும்ல. அதுக்காக பண்ண விஷயங்கள் இது எல்லாமே. பாருங்க ஐயா, நீங்க சொல்றதை நாங்க கேட்டுட்டோங்க ஐயா அப்படின்னு காமிச்சிக்கணும்ல. ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காப்ல உதயகுமார் ஜி அப்படிங்கறதா. நல்லா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜி. கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, ரனீஷ் 12. சபரி 2 ஹார்ட். ஆஃப்டர் பாரு ஆக்சிடென்ட் 2 வீக் லோ இருந்த பட் ஜெனின்லி பாஸ்ட் 3 to 4 weeks he is back to super form, பட் ஆல் ஆர் பிராண்டிங் him he is far better than this cringe love couples. என்னக்கா சொல்றீங்க? அவங்க ரனீஷ். அது கிரிஞ்சு, அது விட்டுருங்க. அது விமர்சனம் பண்ணி பண்ணி போர் அடிச்சிச்சு. பட் சபரி இது பத்தாதுங்க. பிக் பாஸ் வீட்ல ஆமா நிறைய இடங்கள்ல வேற சபரின்ற மாதிரி இருக்கு. அதர் தென் அவரோட சில விஷயங்களை தாண்டி அட்ரஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சபரி இன்னும் எதுவும் பண்ணல. ஆமா சோ சபரி வந்து ஆனா இப்பவே மக்களுக்கு வந்து இன்னாருக்கு சப்போர்ட், இன்னார் ஃபேவரட்ன்றது பயங்கரமா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆமா அண்ட் என்ன கேட்டா யார் ஜெயிக்க போறாங்கன்னு முதல் கொண்டு ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஜனங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு. ஆமா ஆமா சோ அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பாரு விஷயத்துக்கு அப்புறம் கேமை விட்டுட்டு நமக்கு எதுக்குங்க தேவையில்லாத பஞ்சாயத்து, நம்ம பாட்டுக்கு நம்ம போக்குல போகல. தேவையில்லாம அந்த கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஃபேக்குன்றாங்க, நடிக்கிறேன்றாங்க, வேணும்ட்டே ம். அடிச்சுன்றாங்க. அதுல வந்து கேமை விட்டுட்டாரோன்னு தான் தோணுது. ஆக்சுவலா இஸ் நாட் பேக் இன் ட்ராக் ப்ராப்பர்லி. ஆமா எனக்கு என்னன்னாக்கா, அதுதான் சபரி நான் கிட்ட ஃபீல் சொல்றது பண்றது. ஒண்ணுதான். கியூட்டியா மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் பேடியாவும் இருக்கணும். அதே மாதிரி பூக்கியா மட்டும் இருந்தா பத்தாது, கொஞ்சம் பொறுக்கியாவும் இருக்கணும். அதுதான் பிக் பாஸ்க்கு தேவை அப்படிங்கறதா. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஜி. லோக்நாத் லோக்நாத் சிவா. சிவா. வினோத் இஸ் பிஹேவிங் வெரி ரூட் அண்ட் அரகண்ட் வித் உமன். ஹி இஸ் ரியல் புல்லி வித் கிரெட்ஜ். அப்படி என்னக்கா இல்ல உங்களுக்கு அப்படியே பார்த்து. இல்ல அவர் பொதுவாவே ரொம்ப கோவப்பட்டுட்டு ஒண்ணு பண்றாருல. ஆக்சுவலா அது ரூடு தான். ம். அவர் என்னன்னா, இப்ப அவர் ஒரு விஷயத்த காதுல கேட்டுட்டு அவர் போய் வம்பிழுத்தது நான் தப்பு சொல்லல. ஆ, ஆனா அது அப்படி இல்லன்னு மத்தவங்க சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிற தன்மை இல்லல்ல. ஆ, ஆ.
மறுபடியும் என்கிட்ட வா போன்னு பேசாதீங்க, நான் வாங்க போங்கன்னு தானே உங்களை பேசுறேன், நீங்க ஏன் வா போன்னு பேசுறீங்க, என் மூஞ்சுக்கு நேரம் கை நீட்டாதீங்க போது அது ஜஸ்டிபிகேஷன் பண்ணி மறுபடியும் வா போன்றாரு, கை நீட்டுறாருல. விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அது பண்ணக்கூடாது, அவங்களுக்கு வாடி போடிலன்னா வாடி போடின்னு சொல்றது பிடிக்கலன்னா கமருது நீங்க இது பண்ணக்கூடாதுன்னார்ல. ஆமா, இவங்க சொல்றாங்கல்ல, எனக்கு என்ன வா போன்னு கூப்பிடாதீங்க, நான் உங்களை கூப்பிடல அப்படி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ரூடா பிஹேவ் பண்றதுனால மேபி அப்படி இருக்கலாம். இல்ல அங்க நடக்கிற சில விஷயங்கள் சொல்ற பேச்சு கொஞ்சம் கேட்டிருக்கணும். ஓகே, அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஓகே அது இப்படி சொன்னாங்களா, சரி ஓகே அந்த இதுக்கே வர, அப்படின்னா கூட நீங்க எப்படிங்க 7.5 சொல்வீங்கன்னு கேட்டிருந்தா அது வேற. நீ அப்படிதான் சொன்ன, எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு, நீ அப்படிதான் சொன்ன, அந்த ஒரு விஷயத்த விடாம புடிச்சிட்டு பண்றாருல, அது பாக்க நல்லா இல்ல. அதனாலதான் இல்ல. ஆனா அவர் என்ன சொல்லியிருந்தாரு, இப்ப கமெண்ட் போட்டாரு என்ன சொன்னாருன்னா, உமன்ஸ் கிட்ட பயங்கர அரகண்டா பிஹேவ் பண்றாருன்னா, அவர் ஒய்ஃப் வரும்போது பாத்தீங்களா யார் அரகண்டா இருந்தாங்கன்னு? அவங்க ஒய்ஃப் தான். ஐயா அது மனைவி. முடிச்சவன போய் அவங்களோட வாழணும்ல. எல்லாரும் வீட்டுக்கு பாக்கியா ஆயிட்டா வாழ முடியுமா? பாக்கியா வேற, குடும்ப பெண்கள் வேற. ஆனா கமருதீன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வினோத் எல்லாம் வேர்ஸ்ட் கிடையாது. கமருதீன் பண்ண விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வினோத் எவ்வளவு பெட்டர் தான் தோணும். கமருதீன் கோர் பெண்கள் கிட்ட வேர்ஸ்டா காமிச்சிட்டாரு அவரு. சரி நான் சொன்னா மேல்சாவனிஸ்ட்னு சொல்றாங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து. கண்டிப்பா சொல்லுவாங்க. பொதுவா பேசணும், ஆண் பெண் அப்படின்ற விஷயங்கள் காலகட்டம் முடிஞ்சு போச்சு. ஈக்குவாலிட்டி வந்துருச்சு. ஈக்குவாலிட்டி தான் பேசுறேன். நான் எதுக்கு அப்படி பண்ணாருங்க, சரி விடுங்க, நம்ம பேசி வசம் வாங்க முடியாது, அது 2 நாளா வாங்கிட்டு இருக்கிறேன் நானு. உடனே ஆண் ஆதிக்கவாதி, மேல்சாவனிஸ்ட், நார்சிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுடா, நீங்க ஏன்டாடி பண்றீங்க? நெக்ஸ்ட் Udaykumar Balakrishnan 6030. Simply say this Paru can't accept everyone from outside telling the Divya is super bold and maintain the boundaries, not as this cheap behaving Parvati. என்னக்கா சொல்றீங்க? இல்ல பாரு இன்னைக்கு மனசை தேத்திக்கிட்டாங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க அம்மாவும் சொன்னாங்க, அவங்க குடும்பத்தால் அவங்க குடும்பத்துக்காக பேசினாங்க, அதுல என்ன இருக்கு, அது எல்லாமே பண்றது தானே. சரி நான் என்ன சொல்றேன், நிறைய பேரு பாத்தீங்கன்னா ஸ்ரீரஞ்சனியா இருக்கட்டும், ரியாவா இருக்கட்டும், இன்னைக்கு சுபிக்ஷா ஃபேமிலியா இருக்கட்டும், இவங்க யார கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, சாண்ட்ரா பார்வதி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. வெறும் கமருதீன் அவர் தான் ரிவர்சிபிலிட்டி அடிச்சு அரோராவை கோத்து விட்டு போயிருக்கிறாரு. மத்தபடி மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா யார் பேர் இருக்கு, சாண்ட்ரா பேர், பாரு பேர். உனக்கு ஆனா அந்த பொண்ணோட லாஜிக் தாங்க எனக்கு புரியல. என்னன்னா நீ எல்லாரையும் பின்னாடி கேவலமா பேசுவ, விமர்சனம் பண்ணுவ, ஆனா அவங்க மட்டும் பர்ஃபெக்டா இருக்கணும். பர்ஃபெக்டா இல்லைன்னா அவங்கள காரி துப்புவ அப்படின்றது எந்த வகையில பார்வதி பண்றது எனக்கு நியாயம் தெரியல. பட் ஓகே, இன்னொரு 3 வாரம் ஏதாவது பண்ணிட்டு போன்ற மாதிரிதான் இருக்கு. ஆமா, நம்ம பழகி அவங்க பண்ணி பழகிட்டாங்க, நம்ம பார்த்து பழகிட்டோம். வேற ஏதாவது டிஃபரெண்டா பண்ணிருந்தாதாங்க நம்ம யோசிக்கணும். ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க நேத்து, நீங்க எதுவுமே இந்த வீட்டுல நல்லது பண்றீங்கன்னே இல்ல, நீங்க எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. ஸ்ரீரஞ்சனியோட டைலாக் ரியா சொன்னாங்க, அவங்களும் ரிப்பீட் பண்ணாங்க. என்னன்னா, நீங்க உங்க கேமுக்காக யார வேணா தூக்கின்னு போய் பஸ் டயர்ல போட்டுருவீங்க, உங்களது ஒண்ணு கூட எனக்கு பாசிட்டிவா தெரியல, எல்லாம் நெகட்டிவா தான் இருக்கு. பட் ஒரு 90-95% அப்படித்தானே அவங்க நடந்துக்கிறாங்க. ஆமா, நடந்துக்கிற விஷயத்தை தானே நம்ம சொல்ல முடியும். ஆமா. நெக்ஸ்ட் ஜி ரஷிலாக்ஸா 96. பாரு அண்ட் அவங்க அம்மா பேசிக்கிட்டது பார்க்கும்போது பாரு அம்மாவோட மைண்ட் வாஸ் பி லைக், உன்னை பெத்ததுக்கு எல்லாத்தையும் கேக்குறேன், இதெல்லாம் காலையில கேட்கணும்னு தலையில, இதெல்லாம் காலையிலே கேட்கணும்னு அவங்க பாவம் எல்லாம் பேசிட்டுல குளிக்க போகணும்டி, இருமா போலாம், குளிச்சுட்டு கேக்குறேன்டி. இது நடந்தது ரஜிரா. எல்லாம் உட்காந்து அவங்க வந்ததே அவங்க பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு, அட்வைஸ் கொடுக்கறதுக்கு, புலம்புறத வாங்கிக்கிறதுக்கும் தான். ஏன்னா பெத்துட்டாங்க, வேற வழி கிடையாது. சோ அந்த இடத்துல அவங்க பேசுறதும் பேசிட்டாங்க, கேக்குறதும் கேட்டாங்க, எல்லாம் முடிச்சுட்டு அவங்க கடைசியில தெரியுமா சொல்லு, ஒரு 2-3 தடவை நான் குளிக்க போனடி, குளிச்சுட்டு வந்து பேசுறேன், குளிக்க போறடி, அப்படிதான் இருக்கு. தப்பிக்கவா பாக்குற, நான் மொத்தத்தையும் அப்படிங்கிற மாதிரி. இரு, நீ 24 hours வாங்கினது எதுக்கு, நான் பேசுறது கேக்குறதுனா உட்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க அம்மாட்ட. ஆமா. நெக்ஸ்ட் ஜி Akshita Sailesh 4. First time in their life Kani is giving prank content just because her sister advised it, but it's too late already. Paru, Sandra, Kamu, even Aurora had got the screen space. It's too late. என்னக்கா சொல்றீங்க? ஐயா, the game is over. Okay, next week the physical task, it's about to ticket to finale. எல்லாருமே அந்த கேம் எப்படி ஜெயிக்கிறது, என்ன பண்றது, ஏதுன்னு இந்த பரபரப்புல இருப்பாங்க. அதுல இருக்கிற சண்டைகளை பார்க்கலாம் அவங்களுக்குள்ள.
ம். அதையும் தாண்டி நீ புதுசா இனிமே மக்கள் கிட்ட காமிக்கிறதுக்கு இருக்குன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ம். அதுக்கு அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா உனக்கு பெட்டி வைக்கிற வாரம், ஆமா. அதுக்கப்புறம் மணி ஃபினால். ஆனா ஜனங்களுக்குள்ள ஆல்ரெடி இன்னார் 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 இப்படிதான் 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 ஒரு ஒரு மைண்ட் செட்ல ரெஜிஸ்டர் ஆகி ஒன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. நீங்க அதை மாத்த முடியாது. திஸ் இஸ் டூ லேட். சோ கனி ஏதாவது ட்ரை பண்றான். ஒருவேளை அவங்க சும்மா பண்ணிருக்கலாம் பிராங்க், அப்படி இப்போ வேணும்ட்டே பண்ணணும்னு நினைச்சா கூட திஸ் இஸ் டூ லேட் ஃபார் கனின்ற. ஆமா, கண்டிப்பா. இது வந்து நெக்ஸ்ட். டசன்ட் வொர்க். யா. எஸ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கறதா. நெக்ஸ்ட் ஜி, அருணாச்சலம். திவ்யா பிரதர் 200% சொன்னதுல இருந்து ஆட்டிடியூட் ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஷி பிஹேவியர் இஸ் பேட் மோர் ரீசன்ட் 2 days. அருணாச்சலம் சொல்லியிருக்காங்க. நேத்தெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. இன்னைக்கு கனியோட ஒரு பிரச்சனை போயிருக்கு, அது ஒண்ணு. அப்புறம் இன்னைக்கு அது தவறு. அது அப்பப்போ திவ்யா வந்து திடீர்னு சூப்பர் விமன் மாதிரி இருப்பாங்க, திடீர்னு வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டு அவங்களே போய் புதக்குழியில தலையை விட்டுருவாங்க. சோ இந்த மாதிரி வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிடணும். வேண்டாம், தேவையில்லாத ஒரு விஷயம். எதுக்கு அதை பொருளாங் பண்ணி நீயே ஏன் இடம் கொடுக்குற மத்தவங்க பேசுறதுக்குன்ற. ஆமா. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஆமா. அண்ட் இவர் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, அவங்க அண்ணா ஒண்ணு 200%, அதாவது 200% இன்ட் கொடுத்தது. ஆமா. அந்த இன்ட்ல கூட ஓ அப்ப நான் கரெக்டா தான் பண்றேன் போல இருக்கு, அப்ப இது விடக்கூடாது, ஏன்னா நீ இப்படியே விளையாடுவோம் கேம மாத்தாதன்னு வேற அவங்க அண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா. ஆனா பேச விட்டுட்டு மட்டும் பேசு அப்படின்ற ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. மேபி நான் செம்மையா விளையாடுறேன், இந்த மாதிரி விளையாடினாதான் ரீச் ஆகும்னு நினைச்சிட்டு ஒண்ணு பண்றாங்களான்னு தெரியல. பட் இது தவிர்த்துடணும். இப்ப என்னன்னா வினோத் கேம் இவங்களை பத்தி வெளியில பேசுறது என்னன்னா, திவ்யா ஜெயிப்பாங்களா, வினோத் ஜெயிப்பாரா, 2 பேரும் டாப் 2வா, இந்த மாதிரி போற நேரத்துல இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் சொதப்பிக்க கூடாது. ஆமா. இந்த ஒரு காலம், ஏன்னா கனி ஸ்டோரி வேற. ஆமா. வினோத் இப்ப கமுர்தினா இருக்கட்டும், திவ்யாவா இருக்கட்டும், எனிதிங் கேன் சேஞ்ச் எனி டைம். நீங்க எல்லாம் வந்து டாப் 5ல டாப் 3ல இருக்கிற பொசிஷன்ல யோசிச்சுட்டு இருக்காங்க ஜனங்க உங்களை. ஆமா. அப்படின்னு இருக்கும்போது அது கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இத்தனை நாள் நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும். ஆமா. 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 சோ பார்த்து இருந்துகிட்டா பெட்டர் ஆக்சுவலா. எஸ், கண்டிப்பா. ஓகேக்கா, அவ்வளவுதான். கமெண்ட்ஸ் முடிஞ்சு போச்சட்டு அப்படிங்கிறது தான் கமெண்ட்ஸ் முடிஞ்சது. Thank you. நாளைக்கு என்னெல்லாம் விஜய் செய்வியான்னு கேட்கணும், சொல்லுங்க ஐயா. வந்து நாளைக்கு எலிமினேஷன் பத்தி நேத்தே பேசணும், இன்னைக்கும் பேசணும்னு நினைக்கிறேன். சிங்கிள் எலிமினேஷனா இருந்தா எனக்கு இப்பவும் தோணுது அமித் வெளியில வந்துருவாரு, இட்ஸ் டைம் இஸ் ஓவர் அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து சப்போஸ் டபுள் இருந்தா சுபிக்ஷா அமித்தை சேர்த்து அமைச்சிருவாங்களா அப்படின்றதும் இருக்கு, பாக்கலாம். ஏன்னா எனக்கு தோணுது, எனக்கு என்ன தோணுதுன்னா சுபிக்ஷா கேம் எல்லாம் வரும்போது இறங்கி விளையாடுவாங்க, சுபிக்ஷா இருக்கட்டும். இப்போ டாப் 5ன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க, அந்த டாப் 5க்கு அமித் பயங்கர ஸ்ட்ராங். ஏன்னா அந்த பிசிக் அந்த ஹைட், அவங்க ஒய்ஃபே சொன்னாங்களே விக்ரம்க்கு அப்புறம் நீ தான் வந்து பயங்கரமா விளையாடலாம், உனக்கு வந்து ஹைட் பிளஸ் அப்படின்ட்டு. சோ மேபி அவர் டிக்கெட் ஃபினாலே ஜெயிக்க கூடாது அப்படின்னு டீம் நினைச்சாங்க. பிளஸ் ஃபேமிலி வீக்காக தான் வச்சிருந்தோம், ஸ்ரீரஞ்சினி பேசுற விஷயங்கள் தான் எங்களுக்கு வேணும், முடிஞ்சிருச்சு, அமித்தோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அமித். டபுள் எலெக்ஷன் தான் சுபிக்ஷா டைம் கூட முடிஞ்சிருச்சுன்னு சுபிக்ஷா அமித்தை தூக்கிடலாம். ஆமா, எனக்கு வந்தபடி இன்னைக்கு யாரோ சுபிக்ஷா எலிமினேட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அதாங்க சொல்றேன், 2 பேரா இருந்தா, ஏன்னா 11 பேர் இருக்காங்க இந்த வீட்டுல. அப்படி பட்சத்துல பாத்தீங்கன்னா சுபிக்ஷா ஆர் அமித் ஆர் போத். ஆமா. சோ பாக்கலாம், ஹை சான்சஸ் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இனிமேலாம் வந்து இந்த ஓட்டிங் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா விக்ரமையே கம்மி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இப்போ விக்ரம் எல்லாம் எப்பவுமே 3rd 4th நடிப்பாரு. ஆமா. ஆமா. சுபிக்ஷா மேல அமித் மேல விக்ரம் இருக்காரு இப்போ. ஆமா, போன வாரம் ஃபுல்லா அழுதுட்டாரு. இதுவும் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நாங்க பிரிஜின் எடுத்த இன்டர்வியூல பிரிஜின் ஒண்ணு சொன்னாரு, சர்ப்ரைசிங்கான ஒரு எலிமினேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் வாய்ப்பு இருக்குன்னாரு. அமித் சுபிக்ஷாவை தாண்டி சர்ப்ரைசிங்கா ஒரு எலிமினேஷன் இருக்கும். சாண்ட்ராவால அவர் டாப் 5 சொல்லிட்டாரு. அது எப்படி சாண்ட்ரான்னு அவர் வாயில சொன்னா வச்சிருவாங்களே பொண்டாட்டி, அதெல்லாம். ஆனா சாண்ட்ரா இல்லங்க, என்ன கேட்டா சாண்ட்ரா இப்ப கூட எலிமினேட் பண்ண மாட்டாங்க. மேபி அடுத்த வாரம் பண்ணிடுவாங்க இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு. பட் டாஸ்க் எல்லாம் என்ன கேட்டா சுபிக்ஷா அமித் நல்லா விளையாடுவாங்க, சாண்ட்ரா ஓகே தான் அப்படின்னு தோணுச்சு. சோ அதுக்கு சாண்ட்ரா பண்ணிடலாம். பட் சாண்ட்ரா போக மாட்டாங்க, இப்பவும் சொல்றேன், சாண்ட்ரா போக மாட்டாங்க, அமித் ஆர் சுபிக்ஷா. பட் இவரு சொன்ன மாதிரி, பிரஜின் சொன்ன மாதிரி ஒன் சர்ப்ரைஸ் எலிமினேஷன்னா ஹூ இட் இஸ் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா ஜஸ்ட் அமித்துக்கு முன்னாடி விக்ரம் தானே இருக்காரு, விக்ரம தூக்கிடுவாங்களோ அப்படின்ற யோசனை கூட இருக்கு எனக்கு. சாண்ட்ரா வச்சுட்டு எப்படிக்கா விக்ரம் தூக்குவாங்க? என்னக்கா அதுவே சாண்ட்ரா தாங்க. அந்த சர்ப்ரைஸ் வந்து இப்ப பிரஜின் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும், அது எனக்கே சர்ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி. நான் வந்து மக்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்களே பிபி டீம் அந்த மாதிரியா?
அவருக்கே சர்ப்ரைஸா இருக்கும், அது சாண்ட்ராவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வினோத்தோ விக்ரமோ இல்லைன்னா வந்து கமருதீன் பார்வதி இந்த 4 பேர் லிஸ்ட்ல இருக்கவே இருக்காது எனக்கு தெரிஞ்சு எலிமினேஷன்ல. அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறானுங்க தெரிஞ்சு ஃபுல்லா. ஏன்னா நம்மளும் ரொட்டேஷனா பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவங்கள பத்தி, ஒவ்வொரு டைம் பேசுறோம்ல. இது அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. சோ அதனால நம்மளுக்கு ஒண்ணு இருக்கும்ல, என்னடா இவரு சொல்றாரு, ஒருவேளை அமித்துக்கு மேல விக்ரம் இருக்கனால அந்த மாதிரி அப்படி யோசிச்சு சொல்றாரா, இல்ல அதுக்கு மேல ஒரு சில லிஸ்ட் இருக்கு அதுல யாராவது தூக்கிடுவாங்களா. சரி பாப்போம். இப்போதைக்கு சுபிக்ஷா அமித்தனே மைண்ட்ல வச்சுப்போம். அதையும் தாண்டி ஒரு சர்ப்ரைஸ் குடுக்குறாங்கன்னா அந்த ஷாக்க குடுக்குறாங்களா சனிக்கிழமை தெரிஞ்சிருக்கும் இதுல எப்படியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்றதா. சோ மக்களே நாளைக்கு பாப்போம் மக்களே என்னன்னு. ஆமா மக்களே. சோ அதான் அது எனக்கு என்னன்னா பிரஜன் இன்டர்வியூ பாத்துருங்க. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சர்ப்ரைஸான விஷயங்கள் நிறைய சொல்லி வச்சிருக்காப்ல, எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் ரியா வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அதையும் பாருங்க. ஆமா, ரியா இன்ட்ரி வேணும்னா ரியா இன்ட்ரி பாருங்க, பிரஜின் இன்ட்ரி வேணும்னா பிரஜின் இன்ட்ரி பாருங்க. ரெண்டையும் பாத்துருங்க. ரெண்டுமே வேணா ரெண்டையும் பாருங்க. ரெண்டுமே இருக்கிற ஒரே இடம் இந்தியா கிளிட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலி இருக்கிற ஒரே இடம் இந்தியா கிளிட்ஸ். அது மட்டும் இல்ல எல்லா வகையான விஷயமான வீடியோக்களும் கிடைக்கிற ஒரே இடம் இந்தியா கிளிட்ஸ். ஓகே, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. காய்கறி வியாபாரி மாதிரி ஆக்கிட்டாங்க என்னைய பார்த்து. ஓகே மக்களே, அதனால பிக் பாஸ் அபி வர்சஸ் பிக் பாஸ் ஃபேமிலியில இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு ஷோ இதோட முடிஞ்சு. நாளைக்கு நானும் அக்கா அவங்களை வந்து பாக்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபி அக்கா அண்ட் ரெஜிரா தேம்பாவனுங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பை, see you, good night. ஓகே, உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.